உண்மையிலேயே நாங்க வந்து ஆர்டிக்கல் ரைட் பண்ணி ஏர்ன் பண்ணலாமா, அப்படி ஏர்ன் பண்ணலாமா இருந்தா எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம், அப்படி ஏர்ன் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி தான் நாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நான் வந்து இருக்கிறதுலே ஃபேமஸான 2 பிளாட்ஃபார்ம் தான் கம்பேர் பண்ண போறேன். அதுல பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா வோக்கல் மீடியா. வோக்கல் மீடியால இதுதான் என் ப்ரொஃபைல். 2 வருஷத்துக்கு முதல்ல இதுல வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஸ்டோரிஸ் வந்து பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 2 மாசமா தான் நான் வந்து ஸ்டோரிஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். 38 ஸ்டோரிஸ் நான் வந்து மொத்தமா பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். இந்த 38 ஸ்டோரிஸுமே நான் தான் ரைட் பண்ண கேட்டீங்கன்னா இல்ல, எல்லாமே ஏஐ யூஸ் பண்ணி தான் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். பப்ளிஷ் பண்ண பிக்சர்ஸும் சரி, ஸ்டோரிஸுமே சரி, எல்லாமே ஏஐயால கிரியேட் பண்ணதுதான். இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு ஸ்டோரிஸுமே அப்ப கரண்ட்லி என்னென்ன விஷயம் ட்ரெண்டா இருக்குதோ அதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். இந்த வோக்கல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரீடர்ஸ் மோஸ்ட்லி அமெரிக்கால தான் இருப்பாங்க. ஸோ அமெரிக்காவில் என்ன விஷயம் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த டாபிக் தான் இது எல்லாமே பப்ளிஷ் பண்ணி இருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். நான் 2 மாதம் ஒர்க் பண்ணி 38 ஸ்டோரிஸ் பப்ளிஷ் பண்ணி இருக்கிறேன். ஸோ இந்த 38 ஸ்டோரிஸ்லேயுமே எனக்கு வந்து அதிகமான ரீல்ஸ் கிடைச்ச ஸ்டோரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அதுதான் வந்து எனக்கு அதிகமான ரீல்ஸ், அதுவும் 336 ரீல்ஸ் கிடைச்சது. இதுலேருந்து எனக்கு வந்து $1.28 கிடைச்சது. இதுக்கு நான் கஷ்டப்பட்டு எதுவும் செஞ்சு நான் கேட்டீங்கன்னா இல்லை, ஜஸ்ட் ஒவ்வொரு நாளுமே நான் வந்து இந்த ஸ்டோரிஸுக்கு ஒரு 20 நிமிஷம் மாதிரி தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு 10 நிமிஷம் மாதிரி ரிசர்ச் பண்ணி என்ன விஷயம் ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து மிச்ச 10 நிமிஷம் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஸ்டோரி வந்து ஏஐல கொடுத்து செய்யறது தான். இவ்வளவுதான் நான் செஞ்ச வேலை. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 1177 வியூஸ் கிடைச்சிருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 4.47, அதாவது $4.5 கிட்ட எனக்கு கிடைச்சிருக்குது. நான் 2 மாசம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்து ஸ்டார்டிங்ல பிகினிங் ஸ்டேஜ்லாம் இருந்தது. அப்படி இருந்துமே எனக்கு வந்து இந்த ஒரு ஏர்னிங்ஸ் கிடைச்சிருக்குது. அடுத்து நாங்கள் பார்க்க போறது மீடியம்ல இதுதான் இந்த ப்ரொஃபைல். அதுக்கு பிறகு இதுல வந்து நான் 4 ஸ்டோரிஸ் பப்ளிஷ் பண்ணி இருந்தேன். இதுமே நான் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முதல்ல ட்ரை பண்ணினேன். செய்யாம விட்டது பிறகு இந்த 4 ஸ்டோரிஸ்ல 3 ஸ்டோரிஸ் வந்து ஓட்டோவா டிலீட் ஆகிட்டு இப்ப இருக்கிறது இந்த ஒரு ஸ்டோரி மட்டும்தான். இந்த ஸ்டோரிஸ்க்குமே எனக்கு வந்து 110 கிளப்ஸ் கிடைச்சிருக்குது. 110 கிளப்ஸ் கிடைச்ச ஸ்டோரியில மட்டுமே எனக்கு வந்து $0.22 கிடைச்சிருக்குது. மொத்தமா இந்த ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா $0.80. ஸோ இதுல வந்து பார்க்கும்போது ஏர்னிங்ஸ் எனக்கு கொஞ்சமா இருக்கும். அது மாதிரி நான் இதுல போட்ட டைமுமே சரியான குறைவு. ஒரு மாசம் மாதிரி தான் நான் இதுல ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நாங்க இந்த 2 பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணி நாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வோக்கல் மீடியா பார்த்தோம்டா இதான் உங்களுக்கு வோக்கல் மீடியால வரக்கூடிய நம்பர்ஸ். ஸோ இது எக்ஸாக்டா இது சரியா தான் இருக்கும். சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் வரும். இந்த வோக்கல் மீடியால 2 விதமான மெம்பர்ஷிப் இருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னா ஃப்ரீ, இதுக்கு நாங்க வந்து ₹1 பே பண்ண தேவையில்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரோ, இதுக்கு நாங்க வந்து மந்த்லி பே பண்றதா தான் $9, அதாவது $10 மாதிரி பே பண்ணணும். இயர்லி பே பண்றதா தான் நாங்க வந்து $99 பே பண்ண வேண்டி இருக்கும். ஃப்ரீ மெம்பர்ஷிப்ல இருக்கும்போது நாங்க வந்து $35 வந்து வித்ட்ரா பண்ண கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ப்ரோ மெம்பர்ஷிப் வாங்கினீங்களா இருந்தா $20 நீங்க வித்ட்ரா பண்ணலாம். இந்த வோக்கல் மீடியால நீங்க $1 ஏர்ன் பண்றதுக்கு 264 ரீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். ஃப்ரீயா இருந்தா தான் உங்களுக்கு வந்து 264 ரீட்ஸ் வேணும். நீங்க ப்ரோ மெம்பர்ஷிப் வாங்கியிருந்தீங்களா இருந்தா 167 ரீட்ஸுக்கே உங்களுக்கு $1 கிடைக்கும். நீங்க 1000 ரீட்ஸ் கெயின் பண்ணீங்களா இருந்தா உங்களுக்கு ஃப்ரீ மெம்பர்ஷிப்ல உங்களுக்கு $3.8, ப்ரோ மெம்பர்ஷிப்ல உங்களுக்கு $6 கிடைக்கும். மீடியம்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ மெம்பர்ஷிப்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்க வந்து மீடியம்ல ஏர்ன் பண்ணணுமா இருந்தாலே நீங்க வந்து பே பண்ண தான் வேணும். அப்படி பே பண்ணும்போது 2 மெம்பர்ஷிப் இருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னா மீடியம் மெம்பர்ஷிப் சொல்லி ஒன்று இருக்கு. இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மீடியம்னு சொல்லி 2 இருக்குது. சாதாரண மெம்பர்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து மந்த்லி $5 பே பண்ண வேண்டி இருக்கும். இல்லை இயர்லி பே பண்ணீங்கன்னா $50 பே பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மெம்பர்னா $15 பே பண்ற மாதிரி இருக்கும் மந்த்லி. இயர்லி பே பண்றீங்களா $150 பே பண்ற மாதிரி இருக்கும். அதோட நீங்க வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் ரெண்டுக்குமே $10 இருந்தாலே வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். நீங்க மீடியம்ல மெம்பரா இருந்தீங்களா இருந்தா 20 ரீட்ஸ்ல இருந்து 100 ரீட்ஸுக்குள்ள உங்களுக்கு வந்து $1 கிடைக்கும். அதே நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மீடியமா இருந்தீங்கன்னா 13-14 ரீட்ஸுக்கே உங்களுக்கு வந்து $1 கிடைக்கும். இதுதான் வந்து இந்த நம்பர்ஸ். இந்த மீடியம்ல இருக்கிற பெரிய இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மீடியம்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி ஏர்ன் பண்ணுவாங்கடா, நான் ஒரு மீடியம்ல மெம்பரா இருக்கேன், நீங்களும் ஒரு மீடியம்ல மெம்பரா இருக்கீங்கடா, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்க இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணுங்க, நான் உங்க ஸ்டோரி ரீட் பண்ணுவேன்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி மாத்தி ஸ்டோரிஸை ரீட் பண்ணுவாங்க. இதான் வந்து மோஸ்ட்லி அங்க நடக்கிறது. அதனால எனக்குமே வந்து ஏர்னிங்ஸ் அங்கே குறைவாக இருந்தது. நான் அந்த மாதிரி சிஸ்டத்தை ட்ரை பண்ணல. ஸோ மீடியமுக்குள்ள நாங்கள் வந்து போறனாலும் காசு பே பண்ணணும். போன அப்புறம் உங்களுக்கு வந்து நார்மலா டிராஃபிக் வருமானு கேட்டீங்கன்னா அப்படியும் வரதுக்கான சான்ஸ் சரியான குறைவு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த மெம்பர்ஸுக்குள்ளே கழிச்சு மாறி ரீட் பண்ற மாதிரி தான் நாங்கள் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஆர்கானிக்காக தான் நாங்கள் உண்மையாவே ரீட்ஸ் எடுக்கணும். அப்படிதான் அந்த சிஸ்டமும் இருக்கும். பட் அங்கே அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. இந்த வோக்கல் மீடியா பார்த்தீங்கன்னா ஓட்டோவாவே ஒரு ஸ்டோரிஸை புஷ் பண்ணும். நல்ல ட்ரெண்டிங்கான கனெக்ட்ஸ் எல்லாம் போடும்போது ஒரு ரீட்ஸ் நல்லாவே கூடும். நீங்க இந்த ஆர்டிகல் ஏர்ன் பண்ணலாம் வேணாமான்னு என்னுடைய ஒரு சஜஷன் கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன்டா, உங்களுக்கு ஆர்டிகல் எழுதுறது ஒரு பேஷன், உங்களுக்கு ஆர்டிகல் எழுதுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா நீங்க வந்து கட்டாயமா இந்த வோக்கல் மீடியா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க மணி ஏர்ன் பண்ணணும்ன்ற ஒரு தோட்டில் இருக்கீங்க, அதான் ஆர்டிகல் ரைட் பண்ணி மணி ஏர்ன் பண்ற ஐடியாவை விட்டுருங்க. நீங்க வந்து அதுக்கு வேற நிறைய வழிகள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு பேஷனோட இருக்கிறீங்க, ஸ்டோரிஸ் எழுதுறது, ஆர்டிகல் எழுதுறது உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம்னா நீங்க கட்டாயமா ட்ரை பண்ணுங்க. அதுவுமே நீங்க வோக்கல் மீடியா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா
கட்டாயம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி உங்களுக்கு வேற என்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுவேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நீங்க ஃபியூச்சர் வீடியோஸையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி.